ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஆதி பாரதி கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்ப்பாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் சொல்கிறதெல்லாம் கேளுங்க, நான் உங்களை தொட்டு தாலி கட்டினவனா உங்ககிட்ட கேட்குறேன், அந்த தப்பை பண்ணவங்க யாருன்றதை நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனை எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே வேண்டாம், உன்னோட நடிப்பெல்லாம் எனக்கு போதும், திரும்பவும் நீ நடிச்சிட்டு இருக்காத, உன்னை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும், திரும்ப திரும்ப என்கிட்ட வாசுவை பற்றி பேசாத, வாசு எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவரை கொலை பண்ணி அந்த இதயத்தை எடுத்து வச்சுக்க உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்தது, அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா வந்து இவளுக்கு பாட்டி, நீ வந்து அப்பாவா, இதெல்லாம் எதுவுமே ஒத்து வராது, நாங்கள் தனியாக போகலான்னு முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு குறுக்க வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு நான் தண்டனை கொடுக்காம போகிறேன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஏதோ ஒரு ஓரத்தில் உங்கள் மேலே எனக்கு ஒரு பாசம் இருக்குது, அதனால தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அது வந்து என்ன பாரதி இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன், என்னோட இதயம் எப்படி துடிக்கும் சொல்லுங்கள், அதுவும் இல்லாமல் தமிழ்னால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், தமிழ் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அவள் இல்லாமல் நான் எப்படி வாழ முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி திரும்பவும் வந்துட்டு, நீங்கள் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்காதீங்க, அவளுக்கு அப்பா ஒருத்தர் மட்டும்தான், அது வாசு தான், நீங்கள் கிடையாது அப்படின்வாங்க. அதை கேட்டால் அது அப்படியே கண் கலங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, இதுக்கு மேலே எங்கள் வழியில் நீங்கள் குறுக்க வராதிங்க, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஆதி பார்த்தீங்கன்னா பின்னாடியே போய் தடுப்பாங்க. அதுக்கு பாரதி, இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் நீங்கள் எங்களை தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாசு போன அதே இடத்துக்கு தான் நாங்களும் போவோம் அப்படின்வாங்க. அதை கேட்டால் ஆதி என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியாமல் பார்த்தீங்கன்னா கண் கலங்கி நின்றுட்டு இருப்பாங்க. பாரதி தமிழை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சாரதாக்கு திடீர்னு நெஞ்சி வலி வர மாதிரி இருக்கும், அதனால் அவங்க அப்படியே சோஃபாவில் மயங்கி போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா அறிவு, ஸ்வேதா 2 பேருமே ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சுப்பாங்க. சாரதா கஷ்டப்பட்டு டேப்லெட் போய் எடுத்து தண்ணி எடுத்து அந்த டேப்லெட் போடும்போது அப்படியே மயக்கமாயி கீழே விழுந்துருவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் பாரதி தமிழ் போகிற இடத்துக்கு ஆதி போயிட்டு, நீங்கள் நான் சொல்கிற எதையுமே கேட்காம போகிறீங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் தான் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறீங்க, ஆனால் என் பொண்ணு தமிழ் என்னை வேண்டான்னு சொல்லவே இல்லை, நான் அவகிட்ட பேசணும், தமிழ் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட உடனே பாரதியும் பார்த்தீங்கன்னா தமிழை அனுப்புவாங்க. ஆதி தமிழ்கிட்ட வந்து, அப்பாவை மன்னிச்சிருமா, அப்பா மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது, அதுவும் இல்லாமல் நாங்கள் பேசுகிறது எதுவுமே நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்க, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு வந்து ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழ் பார்த்தீங்கன்னா ஆதியோட கையை உதறிட்டு அம்மானு அழுது பாரதி கிட்ட போயிடுவாங்க. அப்போ பாரதி ஆதியை பார்த்து, இங்கே பார்த்தீங்களா, என்னோட தனிப்பட்ட விஷயம்ன்ற வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ என் பொண்ணோட தனிப்பட்ட விஷயம், நீங்கள் வேணான்னு அவள் முடிவு எடுத்துட்டா, இனிமேல் எங்கள் லைஃப்பில் நீங்கள் வராதிங்க அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது பாரதி, தயவு செஞ்சு என்னோட நிலைமை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட பாரதி, வாசுவை கொலை பண்ணி அந்த இதயத்தை எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாதா, நீங்கள் நடிச்சிட்டு இருக்காதீங்க, நாங்கள் இல்லாமலும் உங்களால் இருக்க முடியும், நீங்கள் எல்லாருமே நடிச்சிருக்கீங்க, உங்கள் கூட இனிமேல் என்னால் இருக்க முடியாது, ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு பாசத்தில் நான் உங்களை மன்னிச்சா கூட மன்னிக்கலாம், ஆனால் என்னோட பொண்ணு உங்களை மன்னிக்கவே மாட்டேன், இனிமேல் எங்களோட வழியில் வரவே வராதிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சாரதா அப்படியே மயக்கமாய் கீழே விழுந்திருப்பாங்க. அதை பார்வதி பார்த்த உடனே எழுப்பி அவங்கள சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க வீட்டுக்காரை கூப்பிடுவாங்க. அறிவு வந்துட்டு, என்னக்கா இது, உனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்வாங்க. அப்போ சாரதா, ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, உன்னை எவ்வளோ நம்பினேன், இந்த மாதிரி நீ பண்ணலாமா, உன்னால தானே இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு, நீ என்னை சாக விட்டுட்டு கூட வேடிக்கை பார்ப்படா அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு, அப்படிலாம் உன்னை சாக விட மாட்டேங்க்கா, என்னக்கா நினச்சிட்டு இருக்க, உன்னோட தம்பியை பற்றி இருன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்துட்டு, இந்த டாக்குமெண்ட்டில் இருக்க எல்லா சொத்தையுமே என் பேரில் எழுதியிருக்கேன், நீ இதில் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேணா செத்துரு, அது வரைக்கும் நான் உன்னை சாக விட மாட்டேன், இந்த சைன் போடு அப்படின்வாங்க. சாரதா முடியாதுன்னு சொல்லும்போது அறிவு பார்த்தீங்கன்னா கம்பல் பண்ணி சைன் வாங்க போவாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஆதி வந்து அறிவை பார்த்துட்டு, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது, எங்கள் அம்மாவையே கொல்ல பார்க்குறல, உன்னெல்லாம் இதுக்கு மேலே இந்த வீட்டில் விட்டு வைக்கவே முடியாது, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க. அறிவு ஆதியை பார்த்துட்டு, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்புறியா, நீ என்னெல்லாம் பாடுபட போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே சாரதா வந்து ஆதிக்கிட்ட, என்னப்பா நான் உங்ககிட்ட அத்தனை வாட்டி கால் பண்ண, நீ ஏன் எடுக்கலை அப்படின்வாங்க. அதுக்கு ஆதி, இனிமேல் யார் எப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்வாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது ஆதி, ஆனால் நீ ஏன்பா ஃபோன் எடுக்காமல் விட்டுட்ட அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்து, பாரதியை பார்த்தது பேசுனது அவங்க என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்வாங்க. அதை கேட்டு சாரதா, நீ கவலைப்படாத, நான் பாரதியை பார்த்து அவள் காலில் விழுந்து கெஞ்சியாச்சும் உன்னை கூப்பிட்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்வாங்க. அதை கேட்டால், நடக்காத ஒரு கல்யாணத்தை பற்றி யார்கிட்ட போய் என்ன பேச போகிறீங்க, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், இனிமேல் அவங்க கிட்ட முன்னாடி போய் நின்று அவங்க மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை, அவங்க அவங்க வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க எனக்கு தண்டனை கொடுத்துட்டு போகத்தான் நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த தண்டனை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது, ஏன்னா நான்
நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு அவங்க என்ன தப்பு பண்ணவே நினச்சிட்டு இருக்காங்க. அதனால நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்காக தான் நான் அவங்கள எதுவுமே பேசாமல் அமைதியாக விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட சாரதா வந்துட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, நீ ஃபீல் பண்ணாத, யார் பண்ண பாவம் தெரியவே இல்லை, அந்த கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி தண்டிக்கிறாரோ அப்படின்வாங்க. அதை கேட்ட ஆதி, அம்மா நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க, இப்போ சந்தோஷம் எதுவுமே இல்லை, அப்பா அம்மா பண்ண பாவம் பிள்ளைங்கள வந்து சேரும்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு வந்து பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதை கேட்ட சாரதா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மணி வீட்டுக்கு வந்துட்டு தனம் மரகதம் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ரத்னம் வந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசுவாங்க. என்ன மாமா ஒரு மாதிரி கோவமாக பேசுறீங்க அப்படின்வாங்க. உங்ககிட்டலாம் கோவமாக பேசாமல் வேற எப்படிடா பேசுறது அப்படின்வாங்க. என்ன மாமா மரியாதை எல்லாமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. அதுக்கு ரத்னம், நீ பண்ண காரியத்துக்கு உங்ககிட்ட மரியாதையாக பேசுவாங்களா, என்ன பண்ண அவ்வளோ பணத்தையும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ மணி என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, சும்மா நடிக்காத, வாசுவோட இதயத்தை வித்தல்ல, அந்த பணத்தை நீ தானே வச்சுட்டு இருக்க அப்படின்வாங்க. மணிக்கு செம்மையாக ஷாக் ஆகிடும். மரகதம் என்னங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம், வாசுவோட இதயத்தை இவன் தான் வித்துருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே மணி வந்து, ஆமாம் மாமா, செத்து போன ஒருத்தனோட இதயத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம், நல்ல பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால நான் வித்துட்டேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட ரத்னம், இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கவே கூடாது, அதுவும் இல்லாமல் என் பொண்ணு தனத்தை நீ பணத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்வாங்க. உடனே தனம் மணிக்கிட்ட, என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க, இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட ரத்னம், என் காலெல்லாம் விழுந்து நீ ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், உனக்காக வேணா ஒரு வாய்ப்பு தரேன், உன்கிட்ட இருக்க பணம் மொத்தத்தையும் கொண்டு போயிட்டு கோவில் உண்டியில் போட்டுடு, இல்லைனா உன்னை கொண்டு போயிட்டு ஸ்டேஷனில் நிற்க வச்சு உன்னோட காக்கி சட்டையை கழட்டி உன்னோட வேலை உனக்கு இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட தனம் வந்துட்டு, என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அப்பா சொல்கிற மாதிரியே பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படின்வாங்க. உடனே மரகதம் பார்த்தீங்கன்னா, டேய் வீட்டை விட்டு வெளியே போய் இனிமேல் நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட மணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நேராக துரையை போய் பார்ப்பாங்க. அப்போ துரை, என்ன மாமா என்னை வர சொல்லிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. மணி ரொம்ப கோவமாக பேசுவாங்க. என்ன மாமா நீ ரொம்ப கோவமாக இருக்க போல அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே துரைக்கிட்ட சொல்லுவாங்க. அது கேட்ட துரை, என்ன மாமா சொல்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது, இந்தா இதில் 25 லட்ச ரூபா பணம் இருக்குது, மீதி பணத்தை நான் வச்சுருக்கேன், இதை வச்சு உன்னோட வாழ்க்கையை நீ எப்படின்னா பார்த்துக்கோ அப்படின்வாங்க. என்ன மாமா பாதி பணமே இவ்வளோனா, மீதி நீ எவ்வளோ வச்சுருப்ப, அதுவும் இல்லாமல் ஒரு இதயத்துக்கு இவ்வளோ மதிப்பா மாமா, எங்கள் அண்ணன் இதயத்துக்கு அப்படின்வாங்க. உங்கள் அண்ணன் இதயம் இல்லைடா, யார் இதயத்துக்கும் இதே மதிப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, உங்கள் அப்பா தான் இதுக்கு தடங்களாக இருக்கிறாரு, அதுக்காக என்ன பண்ண முடியும், அவரை போட்டு தள்ளவா முடியும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட உடனே துரை வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, இந்த பணத்தை நம்ம அனுபவிக்க முடியாதபடி இருக்குது அப்படின்வாங்க. உடனே துரை வந்து, மாமா நமக்கு இந்த பணம் தான் முக்கியம், நீ அப்பாவை போட்டு தள்ளிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்ட மணிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மரகதம் வாசுவோட ஃபோட்டோ எடுத்து வச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இப்போ ரத்னம் எழுத மரகதம் பார்த்து, இன்னும் நீ வாசுவே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மரகதம், எவனோ ஒருத்தன் பணத்தை வாங்கி வீட்டில் வச்சிருந்துருக்கான், அதுவும் இல்லாமல் நம்ம பிள்ளையோட இதயத்தை யாரோ ஒருத்தன் பணம் கொடுத்து வாங்கியிருக்கான், ஆனால் அவங்கள பற்றி நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் அந்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க, அதுதான் ஏன்றது எனக்கு புரியல அப்படின்வாங்க. அதை கேட்ட ரத்னம் வந்து, இன்னமும் அவனுக்கு ஏன்றது புரியல, அவன் ஆதி கிடையாது, நம்ம புள்ள வாசு தான் அப்படின்வாங்க. அதை கேட்ட மரகதமும் ஏற்கனவே ஆதி வந்து வாசுவோட உருவத்தில் தாய் கிளவி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரத்னம் உருவத்தில் தான் அவன் ஆதி, ஆனால் நம்ம புள்ள வாசுவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட மரகதமும், ஆமாங்க அதை நானும் உணர்ந்திருக்கேன், ஆனால் நான் தெரியாமல் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.